அண்ணா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பரணியும் சண்முகமும் பிரியாணி வாங்கிட்டு போய் சவுந்தரபாண்டி வீட்டில் சவுந்தரபாண்டிக்கு தெரியிற மாதிரி வைஜெயந்தி கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி ஒரு கேள்வி கொஸ்டினை வச்சுட்டு வர்றாங்க. சவுந்தரபாண்டி யாருக்கும் தெரியாமல் எடுத்துட்டோன்னா அந்த பேப்பரை எடுத்துட்டு போய் வைஜெயந்திக்கு அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுறாங்க. வைஜெயந்தியும் சண்முகம் இந்த மாதிரி கேள்வி தான் நம்மளை கேட்க போறான்னு வெடிய வெடிய அந்த கேள்விக்கு பதில் படிச்சுட்டு வர்றாங்க. விடிஞ்சு வந்து கோர்ட்டில் பார்த்தா சண்முகத்தை எப்படியும் நம்ம தோக்கடிக்க போகிறோம், நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க சிவனாண்டி. அப்போ விசாரணை தொடங்குனதுமே சிவனாண்டி சொல்றாங்க, வைஜெயந்தியை என்ன கேள்வி கேட்க போறாருங்கிறாங்க. நான் ஒன்றும் வைஜெயந்தியை கேட்கறதா நான் சொல்லவே இல்லையேங்கிறாங்க சண்முகம். அதை கேட்டதும் அப்படியே மூக்குடைஞ்சு நிற்கிறாரு சிவனாண்டி. அப்போ வேற யாரை கேள்வி கேட்க போறீங்கன்னு சிவனாண்டி கேட்கவும், நான் வைஜெயந்திக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காங்களே கௌதம், அவங்கள தான் நான் கேள்வி கேட்க போறேங்கிறாங்க. இதை கேட்டதும் சிவனாண்டி மறுக்கிறாங்க. இல்லை இல்லை, அவங்கள பற்றின ரிப்போர்ட்டெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் கொடுக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாமல் நீங்கள் அவங்க கிட்ட கேள்வி கேட்க முடியாதுங்கிறாங்க சிவனாண்டி. நீதிபதி சொல்கிறாங்க, இதை பாருங்க சிவனாண்டி, ரூல்ஸ் எல்லாம் எதுவும் சண்முகத்துக்கு தெரியாது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவர் வாதாடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க யாரை சாட்சிக்கு கூப்பிடுறாங்களோ அவங்கள சாட்சிக்கு கூப்பிட்டு இந்த கேஸை முடிவுக்கு கொண்டு வரலாம். நீங்கள் கொஞ்சம் குறுக்க பேசாமல் அமைதியாக நில்லுங்கன்னு நீதிபதி மேடம் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சிவனாண்டி எதுவும் பேசாமல் அப்படியே மூஞ்சி கருத்து நிற்கிறாரு. இந்த பக்கம் சண்முகம் முந்திக்கிட்டு வந்து மூக்கை உடச்சிட்டீரா, சரி பேசாமல் மீடியா ஓரமாக நில்லுங்க, நான் கேட்குற விதத்தில் கேட்டு இந்த வைஜெயந்தியை தெரிக்க விட போகிறேன் பாருங்கிற மாதிரி கௌதமை கூப்பிடுறாங்க. கௌதம் விட்னஸ் கொண்டுக்கு வந்து நிற்கிறாங்க. அவங்க வந்து நின்னதுமே கை காலெல்லாம் வடவடன்னு நடுங்க ஆரம்பிக்குது. என்ன கௌதம், இதோ நான் காட்டுற ஃபோட்டோவில் இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியுமாங்கிறாங்க. கௌதம் எனக்கு தெரியாதுங்கிறாங்க. இது உங்கள் ஃப்ரெண்டு தானேங்கிறாங்க. இல்லை, எனக்கு இது ஃப்ரெண்டெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க கௌதம். அப்போ எல்லாரும் ஒன்றா ஜோடியாக நின்று ஃபோட்டோ எடுத்திருக்கீங்கிறாங்க. அதுங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க கௌதம். ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் நெருக்கமாக ஃபோட்டோவிலையும் இருக்கிறீங்க, பார்ட்டியும் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் கேட்கும்போது கேள்விக்கு பதில் தெரியாதுன்னு சொல்கிறீங்களே கௌதம்ங்கிறாங்க சண்முகம். சிவனாண்டி குறுக்க போந்து கௌதமை பேச விடாமல் தடுக்கிறாங்க. இதை பாருங்கள் நீதிபதி, இவங்க பேசுறது எல்லாமே போய் இந்த கேஸுக்கும் இந்த ஃபோட்டோவுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ கௌதமுக்கும் இந்த கேஸுக்கும் கூட எந்த சம்மந்தமும் இல்லை. இப்போ சண்முகம் நேரத்தை தான் வீணடிச்சிட்டு இருக்காரு. கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்கிறது எவ்வளவு ஒரு தப்புங்கிறது உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சிருந்தோம் சண்முகம் இப்படி வாதாடிக்கிட்டு இருக்கிறது இது சரி வரல அப்படின்னு சொல்கிறாங்க சிவனாண்டி. சண்முகம், கேஸுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னா சம்மந்தமில்லாத கேஸெல்லாம் இங்கே எடுத்து பேசக்கூடாது, இது உங்களுக்கு தெரியாதாங்கிறாங்க நீதிபதி. மேடம், எனக்கும் தெரியும், சம்மந்தப்பட்டதுனால தான் நான் கௌதமையும் கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். கௌதம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் இந்த கேஸுக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதனால தான் மேடம் நான் ஆரம்பத்திலேருந்து இந்த கேஸை எடுத்து கொண்டு வரணும்னு நான் பேசியிருக்கேன். இப்போ கௌதமோட ஃப்ரெண்ட்ஸுங்களையும் கூப்பிட்டு விசாரிச்சா தான் இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வருங்கிறாங்க சண்முகம். இதை கேட்ட நீதிபதி, சரி, சண்முகம் சொல்கிற மாதிரி இந்த கேஸுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இருக்குமோ நம்மன்னு நினைக்க சந்தேகப்படுற மாதிரி இருக்கு, கொஞ்சம் அமைதியாக இருங்க சிவனாண்டி, என்னன்னு தான் நம்ம பார்ப்போமேங்கிறாங்க. அதுக்கப்புறம் சிவனாண்டி கொஞ்சம் ஆத்திரத்தை அடக்கிக்கிட்டு அமைதியாக உட்காடுறாங்க. அப்போ வைஜெயந்தியும் சொல்கிறாங்க, என்ன மேடம் இது, சாதாரண பொட்டி கிடக்காரன் என் பையனை கூண்டில் நிறுத்துனது மட்டும் இல்லாமல் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் கூப்பிட்டு விசாரிக்கணும் வேற சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அறிவழகன் மாலதியை கொலை பண்ணது உண்மை, அதுக்கப்புறம் இவங்களையெல்லாம் ஏன் விசாரிச்சுக்கிட்டு இருக்கணும்? அறிவழகன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசி முடிச்சுட்டு போக வேண்டியதானே, இது எதுக்கு தேவையில்லாமல் எங்களையெல்லாம் இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாருங்கிறாங்க வைஜெயந்தி. மேடம், நீங்கள் ஒரு அதிகாரி, உங்களுக்கு சந்தேகம்னு யார் பேரில் வந்தாலும் நீங்கள் அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்கள விசாரிக்கிறது இல்லையா? அந்த மாதிரி இப்போ சண்முகமும் யாரையெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கணும்னு நினைக்கிறாரோ விசாரிக்கட்டும், இந்த கேஸை ஒரு முடிவுக்கு கொண்டு வரட்டும், அது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு நீதிபதி சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் இடைவேளை விடுறாங்க. இடைவேளை விட்டதுமே சண்முகம், பரணி எல்லாரும் வெளியில் வர்றாங்க. அங்கே வைஜெயந்தி, கௌதம் இவங்க எல்லாரும் டென்ஷனாக வெளியில் வந்து நிற்கிறாங்க. அப்போ சவுந்தரபாண்டி வராரு. என்ன சவுந்தரபாண்டி இது, உங்கள் மகனுக்கும் மருமகளுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எங்களை நீங்கள் திசை திருப்பி விட்டுட்டு எங்களையே இப்போ அவன் கூண்டில் நிறுத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்கான், எங்களை மாட்டி விட பார்க்குறீங்களாங்கிறாங்க வைஜெயந்தி. ஐயோ மேடம், நான் உங்களுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் நான் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறேன் மேடம். நான் அதுக்காகத்தானே நான் சமூகம் கொண்டு வந்த அந்த பேப்பரை உங்களுக்கு அப்பட்டிக்கப்போ நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பினேன். உங்ககிட்ட பேசினா கூட உங்களுக்கு தொந்தரவாக இருக்குமேன்னு நினச்சிக்கிட்டு நான் ஃபோட்டோவை எடுத்து அனுப்பினேனே. இப்படியெல்லாம் சண்முகம் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. கூடவே நான் பெத்த புள்ள இருக்கா பாருங்க, அவளும் எனக்கு துரோகம் தான் பண்ணியிருக்கா. சத்தியமாக சொல்கிறேன் மேடம், நான் எப்போவுமே உங்கள் பக்கம் தான் நிற்பேன். அந்த வெறும் வயலை ஏதாவது ஒரு வழியில் மாட்டி விடணும், சிக்க வைக்கணும்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். எந்த பக்கம் போய் பார்த்தாலும் அவன் என்கிட்ட சிக்கவே மாட்டேங்கிறானே மேடம். இப்போ கூட பாருங்களேன், இந்த கேஸுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, அவன் எப்படி வாதாடுறான்னு பார்த்து கைக்குட்டி சிரிக்கத்தான் வந்தேன். ஆனால் என்னையவே கூண்டில் நிறுத்துவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல மேடம். சவுந்தரபாண்டி வைஜெயந்திக்கிட்டையும் சிவனாண்டிக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே சண்முகமும் பரணியும் வெளியில் வந்து பார்க்கும்போது அங்கே வீரா அந்த காருக்கு பக்கத்தில் காவல் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. என்ன வீரா, அவனெல்லாம் என்ன சொல்கிறானுங்கிறாங்க. அண்ணே, அவங்க 3 பேர்த்தையும் பத்திரமா இதோ காருக்குள்ளே தானே வச்சிருக்கேன், உள்ளதான் இருக்காங்க, பார்க்குறீங்களா அப்படின்னு கதவை திறந்து விடுறாங்க. வீரா, என்னடா காருக்குள்ளே சௌகரியமாக உட்காந்துருக்கிறீங்களாங்கிறாங்க. எங்களை எதுக்குங்க ஐயா கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. இதை பாருடா, நீ கௌதமோட ஃப்ரெண்ட்ஸுங்க தானே, ஆனால் கௌதமை கேள்வி கேட்கும்போது நீங்கள் எல்லாம் யாருன்னு கூட தெரியாதுன்னு சொல்லிட்டானே, அவனுக்கு நீங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு அவன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் கௌதமுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தால் அவளை கழட்டி விடுறதுக்கு அவன் யோசிக்கவெல்லாம் மாட்டான், சர்வ சாதாரணமாக போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். அவன் அம்மா வைஜெயந்தி ஒரு என்கவுண்டர் ஆஃபீஸர்.
ஆஃபீஸர். அவங்க நிச்சயமா பையனுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா, உங்கள போட்டு தள்ளுறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. போட்டு தள்ளிட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. யோசிங்கடாங்கிறாங்க. வைஜெயந்தியும் கௌதமும் வெளியில வர்றாங்க. அப்ப சண்முகத்த பார்க்குறாங்க. ஆனா காருக்குள்ள இருக்கிற இவங்க யாரும் வெளியில தெரியல. வைஜெயந்திய பார்க்குறாங்க. வைஜெயந்தி மேடம் முறைக்கிறத பார்த்துட்டு, "டேய் நம்மள தான்டா முறைச்சிட்டு போறாங்க இந்த அம்மா. ஐய்யய்யோ! கௌதம் கூட சேர்ந்தோம்னா நிச்சயமா நம்மளுக்கு ஒண்ணு ஜெயில் தண்டனை, இல்லைன்னா அந்த அம்மாவுக்கு இருக்கிற கோவத்துல நம்மள சுட்டு தள்ளிட்டு போனாலும் போயிடுவாங்க. நாம எதுக்கும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டு நம்ம சரண்டர் ஆயிடுறதாண்டா நல்லதுன்னு முடிவு எடுக்கிறாங்க. இந்த பக்கம் வைஜெயந்தி அப்படியே கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு கழுத்தை சீவிடுற மாதிரி கை கட்டிட்டு போறாங்க. இதை பார்த்த 3 பேருமே பயந்துக்கிறாங்க. என்னப்பா 3 பேரும் பார்த்தீங்கல்ல, அவங்க அம்மா என்னம்மா மிரட்டிட்டு போறாங்க. கோர்ட்டு வாசல்லையே இப்படி மிரட்டுறவங்க உங்களை தனியா விடுவாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு பரணி மிரட்டவும் அவங்க 3 பேருமே உண்மையை ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. 3 பேர் அவங்களோட சேர்ந்த பாவத்துக்கு கண்டிப்பா உண்மையை ஒத்துக்க தான் வேணும். வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்க துரையை கூட்டிட்டு வராங்க. துரை வந்து நிக்கும்போது துரைக்கு கிடைச்ச தண்டனை தாண்டா நமக்கும் கிடைக்கும். அவன் செஞ்ச தப்புக்கு துரையை கொண்டு உள்ள தள்ளினாங்க. ஆனா நம்மள கௌதம் காட்டி கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் நம்மளுக்கும் இதுதான் தண்டனை. பேசாம உண்மையை ஒத்துக்கிட்டு கோர்ட்டு கொடுக்குற தண்டனையை அனுபவிச்சுட்டு வெளியில வர வேண்டியதா அப்படின்னு 3 பேருமே முடிவு எடுக்கிறாங்க. இங்க துரை வந்து நிக்கிறத பார்த்ததும் சண்முகம் சொல்றாங்க, சரி துரை வைஜெயந்தி பார்க்க ஒருவேளை அவங்க பார்த்தாங்கன்னா நிச்சயமா எல்லாரும் முன்னாடியும் போட்டு தள்ளினாலும் தள்ளிடுவாங்க. கோர்ட்டுக்குள்ள போகிற வரைக்கும் துரையை மறைச்சு வைங்கன்னு சொல்லிடுறாங்க. துரையும் வைஜெயந்தி கௌதம் கண்ணில் படாம துரை மறைஞ்சிருக்காங்க. கோர்ட்டு விசாரணைக்கு வரும்போது அப்ப துரையை கூட்டிட்டு போய் நிறுத்துறாங்க. அப்ப கௌதம், வைஜெயந்தி, சிவனண்டி இவங்க 3 பேருமே கிடுகிடுன்னு நடுங்கி நிக்கிறாங்க. சுத்தி வளைச்சு கடைசியில துரையை கொண்டு வந்து நிறுத்தி கேஸை இப்படி முடிப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சிவனண்டி சாருங்கிறாங்க வைஜெயந்தி. என்ன மேடம் சொல்றீங்க? அந்த துரைங்கிறது யாருங்கிறாங்க? மாலதியோட அண்ணங்கிறாங்க. போச்சு எல்லாம் போச்சு. என்ன மேடம் இதை என்கிட்ட ஏன் மறைச்சிங்க அப்படின்னு சிவனண்டி வைஜெயந்தி 2 பேர்த்துக்கும் முறைச்சல் வருது. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்.